ஒரு 1 minute இந்த வீடியோவை பாருங்க. அதற்கு பிறகு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். அதோடு கூட வேதத்துக்கு இது ஒத்து போகுது எப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோவை இப்ப பாருங்க. And then we'll flip in the room to the special camera so you can see exactly what I'm seeing. Let's get started. First, let me introduce you to Mini-Me. There she is, my perfect holograph. And thanks to the power of HoloLens 2, she just floats right with me. I'm literally holding my hologram, so natural. Now she's a little small to do a keynote. So let's get her up so she can do full-size Japanese keynote. Render keynote. Hologram になることには本当に驚くべきことがあります。私たちは最新の複合現実キャプチャ技術を使用し、私のホログラムを作成しています。実在の人物をホログラムとして見たことがあるかもしれませんが、私が実際に日本語を話しているのが新しいのです。私は日本語を話しませんが、私の声とホログラムは完璧な日本語で話しています。これはニューラルテキスト読み上げと呼ばれる最新の人工知能技術、いわゆるニューラル TTS を使用しています。私たちは自分の声の録音を使用し、私のように聞こえる私自身の個人的な音声署名を作成します。日本語からフランス語、ポルトガル語まで話せます。今、この技術は私たちが働き、遊び、生活する方法に関して、世界中の国境や障壁を取り除くことができると想像してみてください。まさに SF が現実になるところです。இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இந்த வீடியோவில் என்ன இருக்குது, இது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா அது இன்னொரு லாங்குவேஜில் கூட ஓடி இருக்கும். அந்த லாங்குவேஜ் என்னன்னு கூட நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஒருவேளை ஒரு சிலர் இந்த வீடியோவை நீங்கள் முன்னாடியே கூட பார்த்துருக்கலாம். ஆக்சுவலாக அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி ரோபோட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லது இயந்திர மனுஷன் கான்செப்ட்ஸை நம்ம பார்த்துருக்குறோம். நிறைய நாள் இதை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த இயந்திர மனிதனையே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கொண்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஏஐ டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜியை உள்ளே கொண்டு வந்தாங்க. அதற்கு பிறகு பயோனிக் டெக்னாலஜி, பயோனிக்னு சொன்னால் செயற்கை மனிதன், இது இயந்திர மனிதன், அது செயற்கை மனிதன், அந்த டெக்னாலஜியை கொண்டு வந்தாங்க. அதை பற்றியும் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது அது எல்லாத்துலேயும் அட்வான்ஸ்டானது. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஹாலோகிராம். ஹாலோகிராம்னா என்ன, இதை பற்றி ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். ஒபாமாவுடைய மீட்டிங்ஸில் அவர் கேம்பெயினில் இருக்கும்போது வீடியோ CNN வந்துட்டு அவங்களுடைய ஸ்டுடியோக்குள்ளே அங்கே இருக்க மனுஷன் வரா மாதிரி கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம். இப்போ இதுக்கும் திருப்பி நம்ம இதை பார்க்கறதுக்கு என்ன இருக்குது, ஏன் நம்ம இதை பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாம் உச்சநிலைக்கு வந்துட்டோம். என்ன உச்சநிலைக்கு வந்துட்டோம்? இப்போ இந்த வீடியோவை பார்த்தீங்க இல்லையா, இது மைக்ரோசாஃப்ட் கம்பெனிக்காரங்க பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போ நமக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய தடை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா லாங்குவேஜ் பேரிகார்ட். அதாவது ஒரு மொழி இன்னொரு மொழி மக்களோடு கூட பேசுவதற்கு தடையாக இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மொழியில் இருக்கிறாங்க. உலகத்தில் எத்தனையோ ஆயிரம் மொழிகள் இருக்கிறது. எல்லா மொழி மக்களையும் ரீச் பண்ணுறது ஒன் லாங்குவேஜ் இருந்தால் நல்லது அப்படிங்கிறது தான் மனுஷனுடைய கான்செப்ட். ஆனால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இந்த மொழிகளை பிரிக்கிறார். மொழிகளை பிரிக்கிறது நல்லதுன்னு கர்த்தர் பார்க்கிறார். ஏன்னா அவர்கள் இப்படி ஒரே மொழியாக இருப்பது நல்லது அல்ல அப்படின்னு சொல்றார். இந்த ஒன் கிங்டம், ஒன் வேர்ல்டு, இது எல்லாத்துக்கும் மிக முக்கியமான தடையாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான கான்செப்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த லாங்குவேஜ். எல்லாருக்குள்ளேயும் ஒரு லாங்குவேஜ் இருக்கிறதுனால எல்லா மக்களையும் இணைக்க முடியல. அதனால தான் ஒவ்வொரு சர்வாதிகாரி வரும்போதும் தங்கள் மொழியை எல்லா மக்களையும் படிக்க வைப்பாங்க. இது ஒரு விதமான அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி. தன்னுடைய மொழியை எல்லாரும் படிக்கணும், அவங்கவுங்க மொழியை அவங்கவுங்க தான் படிக்கணும். இந்த மொழிகள் இப்படித்தான் பிரிந்து இருக்கணும். அப்படி எல்லா மொழியும் உலகம் முழுக்க ஒரு மொழி வரக்கூடாது, ஒரு நாடு முழுக்க ஒரு மொழி வரக்கூடாது. ஏன்னு சொன்னால் அது அகைன்ஸ்ட் டு பைபிள். அது தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரு, பிரித்து வச்சிருக்கிறாரு. அதான் நான் எப்பவும் சொல்லுவேன், கர்த்தர் இணைத்ததை மனுஷன் பிரிக்கக்கூடாது, கர்த்தர் பிரித்ததை மனுஷன் இணைக்கக்கூடாது. அதாவது அப்படியே தான் இருக்கணும். இப்போ என்ன ஆகுது, இந்த ஒரு மொழி உருவாக்கம் அதுதான் பார்த்தீங்கன்னா நேபுகாத்நேச்சர் அந்த காரியத்தை செய்வார். எல்லாரும் அந்த மொழியை படிக்கணும் பாரு. அதற்கு பிறகு அலெக்சாண்டர் அதை செஞ்சார். அதற்கு பிறகு ரோம சாம்ராஜ்யம் அப்படி செஞ்சது. அப்புறம் ஆங்கிலேயர்கள் அவங்க அதில் ரொம்ப சக்ஸஸ் பண்ணாங்க. அந்த மொழியை எப்படியாவது உலகம் ஃபுல்லாக கொண்டு போயிட்டு அப்படியே ஜனங்க மனசில் பிசாசு அதை விதைச்சான். ஆங்கிலத்தில் பேசுறது பயங்கரமான ஒரு கௌரவமாகவும் பெருமையாகவும் கருதும்படி செஞ்சு ஆங்கில மொழியினுடைய ஆதிக்கம் எல்லா நாட்டுக்குள்ளேயும் கொண்டு வந்தாங்க. இது வரக்கூடாது. இப்படி நமக்கே இன்னைக்கு பிள்ளைங்க இங்கிலீஷில் பேசினா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எந்த மொழியும் கற்றுக்கொள்வது தவறல்ல, ஆனால் அந்த மொழி தான் ஆளுகையில் இருக்கணும், ஒரு மொழி ஆளுகைக்கு வரணுங்கிறது மிகப்பெரிய தவறு.
இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தை ஆளக்கூடியதான கடைசி சர்வாதிகார ஆட்சி வரப்போகுது என்பதற்கு இந்த வீடியோ ஒரு அடையாளம். என்ன அடையாளம்? இப்போ இந்த அம்மாவுடைய இமேஜை நீங்கள் பார்த்தீங்க, ஹாலோகிராமை பார்த்தீங்க. இது ஒரு 2 நிமிஷத்துல 3 நிமிஷத்துக்குள்ள அந்த அம்மாவுடைய இமேஜை உள்வாங்கி அது கொண்டு வந்துருச்சு. அது கொண்டு வந்தது மாத்திரமல்ல, அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ அந்த அம்மாவுடைய இமேஜை அப்படியே கொண்டு வந்து எதிரில் நிற்க வச்சாச்சு. இது ஹாலோகிராம். சரி, இப்போ அடுத்த லெவலுக்கு போகுது. இப்போ இந்த அம்மா இங்கிலீஷ் பேசுகிறாங்க. இந்த அம்மா பேர் ஜூலியா ஒயிட். இவங்க இங்கிலீஷில் பேசுகிறாங்க. இப்போ அந்த அம்மா ஜாப்பனீஸில் பேசணும். என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ இதுக்கு இந்த ஒரு டெக்னாலஜி உதவி செய்யுது. என்ன டெக்னாலஜி உதவி செய்து? இந்த மைக்ரோசாஃப்ட்ல இப்போ கொண்டாந்துருக்கிறாங்க. இந்த டெக்னாலஜி படி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த அம்மா பேசுகிறத அப்படியே அது டெக்ஸ்டாக டைப் பண்ணுது. எல்லாம் நடக்குது. இந்த 1 நிமிஷம் வீடியோக்குள்ளே இவ்வளோ நடந்திருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அம்மா பேசுறது அப்படியே டெக்ஸ்டாக டைப் ஆகுது இங்கிலீஷில். அந்த இங்கிலீஷில் டைப் ஆகிற டெக்ஸ்ட்டை அப்படியே அசுரா டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அசுரா டெக்னாலஜி வழியாக ஜாப்பனீஸுக்கு அது டிரான்ஸ்லேட் ஆகுது. இப்போ கூட நீங்கள் பேசுகிறத அப்படியே இங்கிலீஷில் டைப் பண்ணலாம். நீங்கள் பேசுகிற ஸ்பீச் அப்படியே இங்கிலீஷில் டைப் ஆகும். நம்ம எல்லாருடைய மொபைல்லையுமே அந்த டெக்னாலஜி இருக்குது. இப்போ அடுத்து கன்வர்ஷன், அதாவது நீங்கள் தமிழில் பேசுகிறத இங்கிலீஷ்லையும் இங்கிலீஷில் பேசுகிற தமிழ்லையும் கன்வெர்ட் பண்ண முடியும். அதுக்கு ஒரு டெக்னாலஜி இருக்குது. நீங்கள் உட்காந்து ஒவ்வொன்றா டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படியே அது டிரான்ஸ்லேட் ஆகும். அசுரா டெக்னாலஜின்னு பேர். இப்போ அப்படி டெக்ஸ்ட்ல ஜப்பானீஸ் டெக்ஸ்ட்ல கன்வெர்ட் ஆனதை இந்த ஏஐ டெக்னாலஜி வழியாக, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வழியாக இந்த அம்மாவுடைய சவுண்டை கேப்சர் பண்ணி, அதுக்கு பேரு நியூரல். அந்த நியூரல்ங்கிற டெக்னாலஜி வழியாக இந்த டெக்ஸ்ட்டை இந்த அம்மாவுடைய வாய்ஸ், அந்த வாய்ஸுக்கு எடுத்து அப்படியே அந்த டெக்ஸ்ட்டை அது படிக்கும். இப்போ ஹாலோகிராம் மெத்தட் ஏற்கனவே இருக்கு. இப்போ இந்த அம்மாவுடைய இந்த டெக்னாலஜி அது என்ன, வெரி சிம்பிள். நான் உங்களுக்கு இன்னும் புரியும்படி உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால், நீங்கள் பேசுகிறத தமிழில் பேசுகிறத தமிழ்லேயே டைப் பண்ணி அதை இங்கிலீஷில் அதுவே டிரான்ஸ்லேட் பண்ணி இப்போ நம்ம வாய்ஸ் அது எடுத்து நம்ம சவுண்டில் அது பேசிடும். எந்த லாங்குவேஜுக்கு வேணால் பேசும். இப்போ ஜாப்பனீஸ் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த டெக்னாலஜி ஓகே ஆயிடுச்சு, ஆகி 1 வருஷம் ஆயிடுச்சு. எல்லா இடத்துலையும் இப்போ எந்த லாங்குவேஜில் வேணால் பேசலாம். இப்போ நம்மளுடைய ஒரு பிரச்சனை என்ன, மினிஸ்ட்ரியிலே நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ இது இங்கிலீஷில் வந்தால் நல்லாயிருக்கும். இந்த இங்கிலீஷில் நம்ம கொண்டு வரத்துக்கு நிறைய கஷ்டப்படுறோம் இல்லையா? ஒருத்தரை வச்சு பேசுகிறோம், இல்லை நம்ம வந்துட்டு அதுக்கு மேலே பேசுகிறோம், அதில் கரெக்ட் லாங்குவேஜ் வரணும், இப்படி நிறைய யோசிக்கிறோம்ல. இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ நான் தமிழில் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த டெக்னாலஜி எனக்கு இருந்து இதை நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, நான் தமிழில் தான் பேசுவேன். ஆனால் உங்களுக்கு வந்து ரீச் ஆகிறது என்ன மாதிரியே ஒரு இமேஜ் பக்கத்தில் இருந்து இங்கிலீஷில் பேசும், என்ன மாதிரியே ஒரு இமேஜ் இன்னொரு பக்கத்தில் இருந்து ஜாப்பனீஸில் பேசும், எல்லா லாங்குவேஜில் பேசும். இதை கேட்கும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்படி சந்தோஷமாக இருக்கும்? அடடா, இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்படி இருந்தால் இல்லை, இதுக்கு பின்னாடி தான் பெரிய ஆபத்து இருக்குது. இப்போ பாருங்க, எல்லா லாங்குவேஜ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் எல்லா லாங்குவேஜையும் இணைச்சி ஒரே லாங்குவேஜாக மாற்றுறது தான் தப்பு. இப்போ பைபிள் பாருங்க, எபிரேய மொழியில் எழுதுனாங்க. புதிய ஏற்பாடு வந்து கிரேக்க மொழியில் எழுதுனாங்க. அதை நம்ம மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறது தப்பு கிடையாது. இப்போ ஒரு மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு, லத்தீனுக்கோ அல்லது இங்கிலீஷ்க்கோ டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு, நீங்கள் எல்லாம் இங்கிலீஷ் படிக்கணும் பைபிள் படிக்கிறதுக்குன்னு சொல்கிறது தான் தப்பு. நம்ம மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறது ஒரு தப்பும் கிடையாது. நம்ம அத்தனை பேரும் இங்கிலீஷ் படித்தா தான் பைபிள் படிக்க முடியும் அப்படிங்கிற கான்செப்டுக்காக நம்ம எல்லாரும் இங்கிலீஷ் படிக்கணும்னு ஒரு கட்டாயத்தை கொண்டு வராங்கன்னா தட்ஸ் ராங். இப்போ அதான் இங்கே நடக்க போகுது. இப்போ எனக்கு இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேசுகிற அந்த அம்மா ஜூலியா ஒயிட் இருக்காங்களே, அவங்களுக்கு ஜப்பானீஸ் தெரியாது. ஆனால் அவங்க உருவம் அவங்க எதிரில் இருந்து பேசிக்கிட்டே இருக்கோம். அவங்க அதை உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க, அந்த கிளாஸ் வழியாக பார்க்குறாங்க. அதுதான் பெரிய ஆச்சரியம். சரி, இப்போ இது எங்கே பைபிளோட வந்து ஒத்து போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில், மேலும் மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் தன்னை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்கு. இப்போ என்ன நடக்க போகுது? இந்த ஹாலோகிராம் மெத்தட் மூலமாக உலகம் முழுவதும் ஒரு சர்வாதிகாரின் ஆட்சி நடக்கும்போது அந்த சர்வாதிகாரியோட இமேஜ் எல்லா இடத்துலையும் இருக்கும். இங்கிலீஷில் அந்த 13:15 வாசித்து பாருங்க, இமேஜ்ன்ற வார்த்தையே இருக்கும். இந்த சேம் அப்படியே இருக்கும், இமேஜ்ங்கிற வார்த்தை இருக்கும். அப்போ உலகம் முழுக்க இந்த இமேஜ் வைக்கப்பட்டிருக்கும். அந்த சிலை பார்க்கும், அது பேசும். இப்போ அது பார்க்குது, பேசுது. இதோடைய அடுத்த விஷயம் என்ன, அல்லது அடுத்த டெக்னாலஜி என்ன அப்படின்னா, இந்த ஹாலோகிராமை மனுஷனை நடத்தக்கூடிய அளவுக்கு அவங்க கொண்டு போகிறாங்க. இது பார்க்கும், அவனை பற்றின ரிப்போர்ட் எடுக்கும், அந்த ரிப்போர்ட்டை கொடுக்கும், இவன் என்னை வணங்காமல் போகிறான். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூலியஸ் சீசர் காலத்துக்கு பிறகு, அதாவது அகஸ்டஸ் சீசர் அவருடைய காலத்துக்கு பிறகு ஒரு 10 ராஜாக்கள் ரோமாபுரியில் வந்தாங்க. அதில் மிக முக்கியமான ராஜாக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அவங்க எல்லாருமே தன்னை கடவுளாக உயர்த்தி தன்னை வணங்க வேண்டும் என்று ஒவ்வொரு ரோட்லையும் ஒரு சிலை வச்சாங்க. அந்த ரோட்டுக்குள்ளே போகிறவங்க அத்தனை பேரும் அந்த சிலையை கடவுளாக வழிபட்டு விட்டு தான் போகணும். அப்படி ஒரு சட்டம் இருந்தது. இப்போ அந்த இதை கொண்டு வர போகிறாங்க.
எல்லா இடத்திலும் ஒரு சிலை வைக்கப்படும். அது ஹாலோகிராஃபிக் மெத்தடாக இருக்கும். ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டுடைய தலைவருடைய ஃபோட்டோ வச்சிருப்பாங்க. நம்ம ஊரில் வந்து தேசத்தந்தை வச்சிருக்கிறோம். இப்போ மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போனீங்கன்னா ராஜாவுடைய ஃபோட்டோஸ் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு காலம் வரும், உலகம் முழுக்க ஒரே தலைவர், அந்த ஒரு தலைவருடைய இமேஜ் எல்லா இடத்திலும் இருக்கும். இப்போ அங்கே வெறும் இமேஜ் ஃபோட்டோ இருக்கு. இப்போ வைக்க போகிற இமேஜ் இந்த ஹாலோகிராஃபிக் இமேஜ், இந்த ஹாலோகிராம் இமேஜில் பார்க்கும், பேசும், எல்லாம் செய்யும். இப்போ அதுக்கு பிறகு இதுக்கு கொலை செய்யக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சுயமாய் சிந்திக்கக்கூடிய தன்மை கொடுக்கப்படும். உலகம் முழுவதுமாக இப்படி ஒரு டெக்னாலஜி உருவாயிருச்சு. அது 100% சக்சஸும் ஆயிருச்சு. ஆகி 1 வருஷம் ஆயிருச்சு. இனி காலம் செல்லாது. இதில் மிக முக்கியமாக ஏன் முடிவு காலம் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஆண்டவர் தான் ஒன்று சொல்லி அதுக்கு அகைன்ஸ்டாக மனுஷன் 100% செய்ய போகிறானா அவனை தடுத்து நிறுத்தி அதை அழிப்பார். இது பைபிள் ஃபுல்லாக இருக்குது. இப்போ உதாரணமாக கர்த்தர் இதை பிரிச்சிருக்கிறார். மொழி பிரிப்பு கர்த்தர் செய்தது. ஒரு காலத்தில் இந்த மொழியை எல்லாரும் ஒரே மொழி படிக்கணும்னு அலெக்சாண்டர் கொண்டு வரும்போது அவன் ராஜ்யத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார். அதே மாதிரி தான் ஆங்கிலேய சாம்ராஜ்யமும். இப்போ உலகம் முழுக்க ஒரு லாங்குவேஜை அவங்க உருவாக்குறாங்க. அதுக்கான வேலையை எல்லாரும் செய்கிறாங்க, எல்லா கம்பெனியும் செய்யுது. அதை எல்லாம் இணைஞ்சு வேர்ல்டு ஃபுல்லாக ஒன் லாங்குவேஜ். இப்போ ஆல்ரெடி எல்லா கான்டினென்ட்டையும் இணைச்சாச்சு. எது? ஃப்ளைட் வழியாக. முந்தி வந்து எல்லா கான்டினென்ட் பிரிஞ்சு இருந்தது. இப்போ பாருங்க, முந்தியெல்லாம் ஒரு 6 மாதம் போக வேண்டிய கப்பல் பிரயாணத்தை இப்போ நம்ம 10 மணி நேரத்துக்குள்ளே போயிடுறோம். ஒரு நாளைக்குள்ளே ரீச் ஆயிடுறோம், எந்த ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரைக்கும். அப்போ உலகம் வந்து கனெக்ட் பண்ணப்பட்டுருச்சு. அடுத்து நெட்வொர்க், மொபைலில் உலகம் கனெக்ட் ஆயிருச்சு. ஒன் வேர்ல்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் இந்த சேட்டிலைட்ஸ் வழியாக. இப்போ பேரிகார்டாக இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜையும் இணைக்க தொடங்கியாச்சு. அதுக்கு பிறகு எந்த தடையும் இருக்காது. ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட். கடைசி அதான். இப்போ ஆண்டவர் உலகத்தை பிரித்ததில் முதல் எதுன்னு கேட்டிங்கன்னா மொழி. அப்போ கடைசியாக இணைக்க போகிறதும் மொழி. இதை அவங்க செய்து முடிக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. இதையெல்லாம் நமக்கு எதை காட்டுகிறது என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். இனி காலம் செல்லாது. ஆயத்தமாவோம், ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவோம்.